சில சமயத்தில் வந்து ஒரு வேடிக்கையான வாதம் கூட வந்தது. எப்படி அப்படின்னா, நான் 2000 ஜாதகம் ஒரே வருஷத்தில் பார்த்துட்டேன், ஜாதகங்களை பார்க்கணுமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவுன்னு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வாதம் வந்தது. அந்த வாதத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இது வந்து நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஜோதிட ஆர்வலர்களுக்கு. அதாவது எப்படின்னா, எவ்வளவு ஜாதகத்தை பார்க்கிறோம் என்பதுதான் முக்கியமே தவிர எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது முக்கியம் இல்லை அப்படின்னாங்க. இல்லை, அவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்காங்க. ஒரு தசா புக்தின்னு ஒன்று இருக்குது. ஒரு தசையில், ஒரு புக்தியில் உங்களுக்கு சில சமயத்தில் எல்லாம் பழம் நழுவி பாலில் விழும். அடுத்த புக்தி மாறும்பொழுது அதே பாலில் விழுந்த பழம் விஷமாக தெரியும். ஒரு தசாபுக்தி நடக்குது. ஒரு வருடம் 2 வருடத்தில் உங்களுக்கு நீங்கள் 2000 ஜாதகம் பார்க்குறீங்க, 3000 வேணாம் 10,000 ஜாதகமே பார்க்குறீங்க. ஒரு வருஷத்தில் உங்களுக்கு உங்களுடைய அந்த 10,000 ஜாதகமும் பார்க்குற ஜாதகங்கள் எல்லாம் நீங்கள் பலன் சொல்லும்பொழுது ஆமாம் ஆமாம் என்று சொல்லும் ஜாதகமாக வந்து அமையும். அடுத்த தசாபுக்தி மாறும் பொழுது இல்லை என்ற பதில் வரும். சில ஜாதகங்களில் இந்த விதிகள்லாம் பொருந்தவில்லையே அப்படின்ற அடுத்த அமைப்பில் வரும். அது எதனால் நடக்குது? உங்களுக்கு நேரம் சரியில்லை. அப்போ உங்களுக்கு நேரம் சரியில்லாத பொழுதுதான் சவால் விடும் ஜாதகங்கள் வரும். உங்களுக்கு நேரம் சரியில்லாத பொழுதுதான் விதி மறக்கும். மூல விதி என்னன்றது கண்ணை மறைக்கும். அப்போது ஒரு தசாபுக்தி, ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு தசாபுக்தியை முழுவதும், ஒரு தசையை 2 தசையை முழுவதும் கடந்தும் உங்கள் ஞானம் உங்களிடம் இருக்கு அப்படின்ற ஒரு வித்ஸ்டாண்டிங் ஹோல்டு தான் அந்த அமைப்பே தவிர நீங்கள் எத்தனை ஜாதகத்தை பார்க்குறீங்கன்றது அமைப்பு இல்லை.